ஹலோ கைஸ், திஸ் இஸ் சாய் கிருஷ்ணன் இயர். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் வந்து 2 குரூப் எழுதுறீங்க. அதாவது உங்களுக்கு வந்து நேற்று ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. என்ன நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 டிசம்பர்லேருந்து உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. எஸ், இது சிஏ எக்ஸாமோட கிளாஷ் தான் ஆகுது. ஸோ இதுக்கு நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஆல்ரெடி டிசைட் பண்ணது தான். ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து எதாவது கேன்சல் பண்ணுவாங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ இப்போதைக்கு நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணுறீங்க அப்படின்னா, எக்ஸாம் வந்து 8 அன்றைக்கே நடக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. ஸோ 8 அன்றைக்கி எக்ஸாம் நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி தான் வந்து நான் இப்போ இந்த வீடியோ சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் வந்து 2 குரூப் எழுதுறீங்க. ஸோ சிஎம் இன்டர் 2 குரூப் எழுதுறீங்க. ஸோ 2 குரூப் எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான் இது வீடியோ ஆக்சுவலி. ஸோ ஆக்சுவலாக இதை வந்து 2 ஃபேஸாக வச்சுருக்கேன். ஸோ நார்மலி நீங்கள் 2 குரூப் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஐ ஹவ் செப்பரேட்டட் இன்டூ 2 ஃபேஸஸ். ஸோ என்னென்ன ஃபேஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டடி ஃபேஸு. ஸோ ஸ்டடி ஃபேஸில் நீங்கள் எதுவும் பண்ண போதில்லை. ஜஸ்ட் நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன படிச்சிங்களோ ஜஸ்ட் ஏதோ படிக்க போகிறீங்க, அவ்வளோ தான். ரிவிஷன் பண்ண போது ஜஸ்ட் படிக்க போகிறீங்க. ஸோ ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு அரைக்குறையாக படிச்சிருப்பீங்க. ஸோ அரைக்குறையாக படிச்சதை வச்சு நீங்கள் ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அது அவ்வளோ கஷ்டம் கிடையாது. ஸோ அதை வந்து நீங்கள் இன்னும் ஆடியோ ஒரு படிக்க போகிறீங்க. ஸோ ஸ்டடி ஃபேஸ்க்கு நான் எவ்வளோ டேஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 டேஸ் ஒதுக்கியிருக்கேன். ஸோ நார்மலாகவே வந்து ஸ்டடி ஃபேஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா October 28 டேஸ் அண்ட் தென் November 20 டேஸ். ஸோ நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா November 20 வரைக்கும் போகும் இந்த ஸ்டடி ஃபேஸு. ஸோ இந்த ஸ்டடி ஃபேஸில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 10 ஹவர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் 10 ஹவர்ஸ் படிக்கணும் அப்படின்னா அதை நான் எப்படி செப்பரேட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ ஸ்டடி ஃபேஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 48 டேஸ் இருக்குது. ஸோ அந்த 40 டேஸை நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து எப்பவுமே வந்து நான் ஸ்டடி பிளான் போடுறதுனால 2 விதமாக கேட்டகரைஸ் பண்ணுவேன் சப்ஜெக்ட்டை. ஸோ ஒன்று தியரி சப்ஜெக்ட், இன்னொன்று வந்து ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட். ஸோ தியரி சப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்னதுன்னா, நார்மலாக வந்து உங்களுக்கு ஃபுல்லாக தியரியாக இருக்கும். ஸோ பியூர்லி தியரி அப்படிங்கிறத வந்து உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ எல்லா தியரியும் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்காது கரெக்டாக. ஸோ அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னா, தியரி நீங்கள் ரெகுலராக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் 2 hours a day. ஸோ நார்மலி நீங்கள் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிக்கிறீங்க. ஸோ நீங்கள் 10 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா அதில் 2 hours வந்து யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் இட் ஃபார் தியரி. ஸோ 10ல் வந்து 2 hours தியரிக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ 10ல் வந்து 2 hours வந்து தியரிக்கு வரும். ஸோ 2 hours வந்து தியரிக்கு போகுது அப்படின்னா பேலன்ஸ் ஒரு 8 hours வந்து நீங்கள் ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 2 hours வந்து தியரி படிப்பீங்க. அதே மாதிரி 8 hours வந்து என்ன பண்ணுவீங்கன்னா ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட் படிப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து இப்படி தான் ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் இப்படி தான் செப்பரேட் பண்ணுவீங்க. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 10 hours நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா 10 ஹவர்ஸில் 2 hours தியரிக்கு, 8 hours ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ்க்கு. ஸோ இப்போ நமக்கு தியரி சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 1லேருந்து நமக்கு லாங்கிற தியரி மட்டும் தான் இருக்குது. குரூப் 2ல் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இருக்குது, ஆடிட் இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, லா, ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆடிட். ஸோ 40 days படிக்க போகிறீங்க. கண்டினியூஸாக 2 hours a day படிக்க போகிறீங்க. ஸோ 2 hours a day படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து லாவையும் கம்ப்ளீட் பண்ணலாம், ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டும் கம்ப்ளீட் பண்ணலாம், ஆடிட்டும் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் ரெகுலராக படிக்க போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ தியரிக்கு நீங்கள் ரெகுலராக 2 hours படிப்பீங்க. அதே மாதிரி ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங். குரூப் 1 பார்த்தீங்கன்னா குரூப் 1ல் வந்து நமக்கு ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் இருக்குது. அதே மாதிரி டைரக்ட் டாக்ஸேஷன் இருக்குது, காஸ்ட் அக்கௌண்டிங் இருக்குது. ஸோ குரூப் 1ல் 3 சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் 8 days ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலி 48 days இருக்குது. அந்த 48 daysல வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 8 days ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங்க்கு ஒரு 8 days, டைரக்ட் டாக்ஸேஷனுக்கு ஒரு 8 days, அண்ட் தென் காஸ்ட் அக்கௌண்டிங்க்கு ஒரு 8 days. ஸோ டோட்டலி நீங்கள் 24 daysல வந்து குரூப் 1ல் இருக்கிற ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி. ஸோ அகைன் ஐ வில் டெல் யூ. ஸோ ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட் பொறுத்தவரைக்கும் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் ஒரு 8 days படிக்க போகிறீங்க, டைரக்ட் டாக்ஸேஷன் ஒரு 8 days படிக்க போகிறீங்க, அண்ட் தென் காஸ்ட் அக்கௌண்டிங் ஒரு 8 days படிக்க போகிறீங்க. அதே மாதிரி இப்போதைக்கு குரூப் 1ல் இந்த 3 சப்ஜெக்ட் நீங்கள் 8 days படிப்பீங்க. அதேமாதிரி குரூப் 2 எடுத்தீங்க அப்படின்னா குரூப் 2ல் வந்து ஒரு ஃபுல் சப்ஜெக்ட் பார்க்குறீங்க. ஸோ ஃபுல் சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஸோ அது வந்து ஒரு கம்ப்ளீட் பேப்பர். ஸோ அந்த கம்ப்ளீட் பேப்பரை நீங்கள் 8 hours படிக்க போகிறீங்க. 8 days படிக்க போகிறீங்க. ஸோ சிஎம்எஃப்எம்க்கு ஒரு 8 days ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி இன்டைரக்ட் டாக்ஸேஷனுக்கு ஒரு 8 days ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ 8 8 16 days வரும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஓரளவுக்கு படிச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து ஓரளவுக்கு படிச்சிருப்பீங்க அப்படிங்கிற அசம்ஷனில் சிஎம்எஃப்எம்க்கு ஒரு 8 days ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, இன்டைரக்ட் டாக்ஸேஷனுக்கு ஒரு 8 days ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ பேலன்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 8 8 8 8. ஸோ டோட்டலாக 5 8 முடிஞ்சிச்சு. ஸோ 40 days உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ 40 days முடிஞ்சதுக்கப்புறம் பேலன்ஸ் வந்து உங்களுக்கு 8 days தான் இருக்குது. அந்த 8 days நீங்கள் எப்படி அலாட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ ரொம்ப சிம்பிளான சப்ஜெக்ட் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட். நீங்கள் 3 நாள் உட்காந்தாலே முடிச்சிடலாம். நீங்கள் வந்து ஆல்ரெடி ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, எனக்கு தெரிஞ்சு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 3 daysல ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். அதுவும் அவ்வளோ காம்ப்ளிகேட்டடான சப்ஜெக்ட்லாம் கிடையாது. அதே மாதிரி கம்பெனி அக்கௌண்ட்ஸ்க்கு நீங்கள் 5 days ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் இந்த ஃபஸ்ட் ஸ்டடி ஃபேஸ் எவ்வளோ நாள் இருக்க போகிறீங்க அப்படின்னா 40 days இருக்க போகிறீங்க. நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிங்க. ஸோ October 4 ஸ்டார்ட் பண்ணிவிட்டு November 20 வரைக்கும் நீங்கள் ஸ்டடி ஃபேஸ் பண்ணுற போகிறீங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டடிஸ் மட்டும் பண்ண போகிறீங்க நீங்கள். ஸோ இதை நீங்கள் ஸ்டடி ஃபேஸ் கடந்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ரிவிஷன் ஃபேஸு. ஸோ ரிவிஷன் ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா
நம்மளோட ரிவிஷன் ஃபேஸ்க்கு வந்து நவம்பர் 21 டிசம்பர் 7 வரைக்கும் நான் அலாட் பண்ணியிருக்கேன். ஸோ நவம்பர் 21 டிசம்பர் 7 வரைக்கும் எவ்வளோ டேஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 டேஸ் இருக்குது. ஸோ 17 டேஸ் நான் எப்படி படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஸோ 2 நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட்டு. ஸோ நார்மலாக வந்து இப்போ 17 டேஸ் இது ரொம்ப க்ரூஷியலாக இருக்கும். ஸோ நார்மலாக வந்து இதை வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் படிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஃபேஸில் வந்து ஒரு நாளைக்கு 10 ஹவர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரிவிஷன் ஸ்டேஜில் வந்து ஒரு நாளைக்கு 12 ஹவர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க நீங்கள். ஸோ அதை மைண்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 16 டேஸ் டைம் இருக்கும். ஸோ டோட்டலி 17 டேஸ் இருக்குது. அது 16 டேஸ் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 2 நாள் எடுத்துப்பீங்க. ஸோ ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் ஒரு 2 டேஸு, லாக்கு ஒரு 2 டேஸு, அடுத்து டிடிக்கு ஒரு 2 டேஸ், காஸ்டிங்க்கு ஒரு 2 டேஸ், அப்புறம் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு 2 டேஸ், அதுக்கப்புறம் வந்து சிஎம்எஃப்எம்க்கு 2 டேஸு, அதுக்கப்புறம் இன்டைரக்ட் டேக்ஸ்க்கு 2 டேஸ் அண்ட் தென் கம்பெனி கன்சாலிடேட்டுக்கு 2 டேஸ். ஸோ அப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா 16 டேஸில் நீங்கள் 8 சப்ஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 2 நாள் நீங்கள் எடுத்துக்கணும். அப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் 16 டேஸ் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 12 ஹவர்ஸ் படிச்சிங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் படித்தது எல்லாம் வச்சு நீங்கள் 16 டேஸில் வந்து 8 சப்ஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ 16 டேஸில் நீங்கள் 8 சப்ஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேலன்ஸ் ஒரு 1 டே இருக்கும். ஸோ அந்த 1 டே வந்து நீங்கள் சேஃப்டிக்கு வச்சுக்கோங்க. நீங்கள் வேறு எதாவது படிக்கணும் அப்படின்னா படிச்சுக்கலாம் அந்த 1 டேயில். ஸோ இதுதான் வந்து நம்ம குரூப் 2 குரூப் எழுத போகிறீங்க அப்படின்னா அதுக்கான ஸ்டடி பிளான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நீங்கள் லைட்டாக ஷாக்கில் தான் இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் ஷாக் லீவ் ஆகிட்டீங்க அப்படின்னா நாளையிலேருந்து உங்களுக்கு நாளையிலேருந்து நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக படிக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் 10 ஹவர்ஸ் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஸோ 2 குரூப் கிளியர் பண்ணுறது ஒரு கஷ்டமான விஷயமே கிடையாது. ஸோ இந்த டைம் டேபிளை நீங்கள் ஒழுங்காக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஸோ நான் ஏன் தியரியை வந்து 2 ஹவர்ஸ் டெய்லி 2 ஹவர்ஸ் படிக்க சொல்கிறேன் அப்படின்னா தியரி வந்து மறந்து போகும் அடிக்கடி. ஸோ எல்லாராலையும் தியரிலாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ ஐ எம் டேம் ஷுர். ஸோ தியரி வந்து எல்லாராலும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதனால் நீங்கள் டெய்லி 2 ஹவர்ஸ் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெகுலராக தியரி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ரெகுலராக தியரி படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் படிச்சதே திரும்ப படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் மைண்டு கரெக்டாக நிற்கும் அது தியரி. ஸோ அதனால தான் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் பர் டே வந்து தியரிக்கு ஸ்பெண்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ இந்த 2 ஃபேஸை நீங்கள் ஒழுங்காக ஃபாலோ பண்ணாலே நீங்கள் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஸோ சிஎம்ஏ இன்டர் ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டு நல்ல மார்க் கூட கிளியர் பண்ணலாம். இன்ஃபேக்ட் நீங்கள் 2 குரூப் எழுதி இந்த பிளானை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ரேங்க் கூட வாங்கலாம். சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ இதை சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ். ஹாப்பி ஸ்டடிங்.